பார்த்தீங்கன்னா நீ தக்காளி குழம்பு வைக்க போகிற இட்லிக்கு வெங்காயம் ஒரு காப்படி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் ஒரு பட்டை, 2-4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், 3 தக்காளி. எங்கள் ஊர் ஸ்டைல் இப்படி தான் வைப்போம். உங்கள் ஊர் ஸ்டைல் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். வடச்சட்டி வச்சுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கரண்டி வேணுமா? கரண்டி. மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், இப்போ பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம், இதே போட்டுக்கலாம், அறிய வேண்டியதெல்லாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இன்னும் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். தக்காளி வளர்ந்த அளவுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு உள்ள அப்போ தேங்காயமும் இந்த மல்லித்தூள் போட்டு அரைக்கிறத. இது தக்காளி வேகுது. பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். மறுபடியும் கொதிக்க வைக்கிறதா குழம்பு. தேங்காய் இவ்வளோ போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு காமிச்சேன். போதும். இட்லி இது சாப்பாட்டுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். நான் இப்போ இட்லிக்கு தான் அரைக்கிறேன். எங்கள் வீட்டில் இட்லி. இது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
ஞாபகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி மூணையும் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படி அரைச்சாச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நீ குழம்பு எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சாட்ருக்குது. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே குழம்பானா சாப்பிட்லாம். சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காயிட்டு தண்ணி இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுங்க. கடலைப்பருப்பு போட்டுங்க. உளுந்து போட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு 2 கருவேப்பிலை அதையும் போட்டுக்கணும். ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகுலேயே கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். பத்துலாம் மறுபடியும் போட்டுக்கலாம். இட்லியிலும் உப்பு இருக்குது. சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போடணும். எங்கள் வீட்டு இட்லி இப்படி கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக வரை கொதிச்சுட்டுங்க. இப்படி கொதிச்சதுக்கப்புறம் இட்லிக்கு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் இட்லி தக்காளி குழம்பு. இந்த வீடியோ வீடியோ போட்டுருக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.